ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுதாரி அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட இன்னைக்கு நைட் என் சிஸ்டருக்காக 4 கட்லெட் பண்ண முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஓகே சொல்றான். அப்போ சுதாரி அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட நீ சுபார் கிட்ட என் சார்பா ஒரு சாரி சொல்லிருன்னு சொல்லிட்டு டைக்கா மேல அட்டாக் பண்றான். டைக்கா இத பார்த்து சிரிக்கிறான். சுதாரியோட ஃப்ரெண்ட் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா சுதாரி அவனை அங்க இருந்து ஓட சொல்றான். சுதாரியோட ஃப்ரெண்ட் சுதாரி கண்டிப்பா உயிருடன் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு ஓடிடுறான். டைக்காவுக்கு ஏன் சுதாரி இப்படி பண்றான்னு தெரிஞ்சுக்க ஆசை. அப்ப சுதாரி சொல்றான், சுபாரு தான் என் சிஸ்டர் உயிரை காப்பாத்தினான். அது மட்டும் இல்லாம சுபாரு எனக்கு தேங்க்ஸ் கூட சொன்னான். நான் ரொம்பவே பிடிக்காயிட்டேன்னு எனக்கு தோணுது. சின்ன வயசுல சுதாரி நான் செத்துட்டாக்கேனா என்ன ஆவா இன்னும் யோசிப்பான். ஆனா சுபாருவ பார்த்ததும் அவனுக்கு தோணுது, நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் என் சுத்தி இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். டைக்கா சுதாரி கிட்ட எனக்கு சுத்தமா புரியல, உனக்கு என்ன ஆச்சுன்னு. நீதானே சுபாருவ புள்ளி பண்ணிட்டு இருந்த. இப்போ பவர்ஃபுல்லா ஆனதுக்கப்புறம் சுபாரு கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ற. உனக்கு ஷேமா இல்லையான்னு கேக்குறான். ஆனா சுதாரி எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா சுபாரு கிட்ட ஒரு பெரிய ஹார்ட் இருக்கு. நீ ஒரு வேஸ்ட் பர்சன் டைக்கா என்ன சொல்றான். இத கேட்டு டைக்கா அவனோட தலைய பிடிச்சுக்கிறான். சுதாரி கேனா உன் அண்ணா நினைக்கிறான் நான் உன் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் பாத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு. நான் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பேன்னு சொல்றான். அப்போ டைக்கா சுதாரிய கொன்னுடுறான். கரெக்டா அப்போ சுபாரு வந்து கிளாஸ் உடைச்சிட்டு டைக்கா கிட்ட வரான். அங்க சுதாரியோட பாடிய பாக்குறான். இத பார்த்ததும் சுபாருவுக்கு சுதாரியோட சிஸ்டர் ஞாபகம் வந்துடுது. அவனுக்கு கோவம் வந்துடுது. டைக்காவ புடிச்சு பில்டிங்க உடைச்சிட்டு வெளிய கொண்டு வரான். டைக்கா சுபாருவ பார்த்து நீ ரொம்ப சீக்கிரமாவே என் அளவுக்கு ஆயிட்டன்னு சொல்றான். சுபாரு டைக்கா கிட்ட நான் சுதாரிய விரும்பலனாலும் என்னதான் இருந்தாலும் நீ ஏன் அவனை கொன்னன்னு கேக்குறான். இதை சொல்லி அவன் டைக்காவ பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். டைக்கா சுபாரு கிட்ட அவனோட பவரை காட்ட சொல்றான். டைக்கா சுபாருவோட பஞ்சுக்கு தன் பஞ்சாலேயே ரிப்ளை பண்றான். இதனால சுபாருவோட பிளட் ஆர்மர் உடைஞ்சிடுது. சுபாருவுக்கு என்ன நடந்ததுன்னு புரியல. அப்போ டைக்கா சுபாரு அடிக்க அவன்கிட்ட போறான். கரெக்டா அப்போ ஒரு புல்லட் அவன் முன்னாடி போகுது. அத சிக்கிசிமா ஷூட் பண்ணிருக்கான். சிக்கிசிமா டைக்கா கிட்ட நீ சுபாருவ கொல்லணும்னா நீ எங்க எல்லார்கிட்டயும் இருந்து தப்பிக்கணும்னு சொல்றான். அப்போ டைக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய சுத்தி வளைக்கிறது இது செகண்ட் டைம்னு சொல்றான். ஒரே ஒருத்தனை கொல்ல நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களான்னு பார்த்து சிரிக்கிறான். ஒரு பொண்ணு கொன்னதுனால அப்படி இருக்காதே. இத கேட்டு 3 பேரும் ரொம்ப கோவமாயிடுறாங்க. அப்போ ரஞ்சி லைட் ஸ்பீட்ல டைக்காவோட ஒரு கைய வெட்டிடுறான். இதனால டைக்காவுக்கு பெயின் வருது. ஆனா அவன் சைலண்டா இல்ல. ரஞ்சி கிட்ட உன் ஃபேஸ இப்படி பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கன்னு கேக்குறான். ரஞ்சி நான் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு காரணம் டைக்காவ்னால சக்ரா இன்ஜூர் ஆகி பெட்ல இருக்கான். சுபாரு ரஞ்சி டைக்காவோட கைய எப்போ வெட்டினான்னு பார்க்கவே இல்ல. இன்னைக்குதான் ரஞ்சியோட பவர்ஸ் அவனுக்கு புரியுது. அப்போ ரஞ்சி சுபாரு கிட்ட அவன் எப்படி இருக்கான்னு கேக்குறான். அப்போ டைக்கா அவனோட கைய ஒரு ஸ்ட்ரெயின் ஷேப்ல மாத்திட்டு ரஞ்சி கிட்ட இப்போ உன்னோட அப்போனன்ட் டைக்கான்னு சொல்றான். டைக்காவோட கை ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஸ்ட்ரெயின்ஜாகவும் ஆயிருந்துச்சு. அவன் தன் கையால ரஞ்சி அட்டாக் பண்றான். ரஞ்சி தன் ஸ்வாடால அதை கட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனோட ஸ்வாடே உடைஞ்சிடுது. இத பார்த்து லெஞ்சி ஷாக் ஆயிடுறான். சுபாரு ரஞ்சிய காப்பாத்த வேகமா ரஞ்சி கிட்ட போறான். ஆனா அப்போ ஒரு பெரிய பஞ்ச் அந்த அட்டாக்க நலிஃபை பண்ணிடுது. அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சுவர் வந்துடுது. இது உடோவோட செகண்ட் ஸ்கில். இதனால அவன் ரஞ்சிய காப்பாத்திட்டான். இத பார்த்து சுபாருவும் ஸ்டாப் ஆயிடுறான். ஃபர்ஸ்ட் ஸ்கில்லை தவிர வேற எந்த செகண்ட் ஸ்கில்லையும் கேட்டுக்கு வெளியே யூஸ் பண்ண முடியாது. இது கோல்ட் ரேங்க் பிளேயர்ஸுக்கு பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா உடோ பனிஷ்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ரெடி ஆயிட்டான். உடோவும் டைக்கா ரஞ்சியோட ஸ்வாட உடைச்சதுல ஷாக் ஆகிடுறான். அப்போ சிக்கிசிமா அவனோட கோல்டன் பரேட் ஸ்கில்லால டைக்காவ அட்டாக் பண்றான். சைக்காவும் இதுல ஜாயின் பண்ணி சிக்கிசிமா பண்ற மாதிரியே அவளும் டைக்காவ அட்டாக் பண்றா. ஆனா இதனால டைக்காவுக்கு எதுவுமே ஆகல. கோல்டன் வாலும் உடைஞ்சிடுது. அவங்க 2 பேரும் எப்படி இப்படி ஆச்சு இன்னு ஷாக் ஆகுறாங்க. ஒரு 5 ஸ்டார் பாசால கூட இந்த வாலை உடைக்க முடியாதுன்னு உடோவுக்கு புரியல. அப்போ ரஞ்சி அவங்க எல்லார்கிட்டயும் வரான். டைக்காவ சுத்தி இருந்த ஸ்மோக் டிஃபென்ஸா ஒர்க் பண்ணுது. அவனோட ஸ்கில்ஸ்ல ஒரு டிஃபரண்டான எஃபெக்ட் இருக்கு. சீக்கிரமா அவங்க எல்லாரும் சேர்ந்து இத கண்டுபிடிக்கணும். ஆனா சிக்கிசிமாவால அப்படி பண்ண முடியும்னு தோணல. உடோ ரஞ்சி கிட்ட தன்னோட எல்லா ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ண பெர்மிஷன் கேக்குறான். ஆனா ரஞ்சி அவனை ஸ்டாப் பண்றான். ஏன்னா அப்படி நடந்தா அவங்க பவர்ஸ்னால நிறைய இன்னோசன்ட் பீப்புள் செத்துருவாங்க. டைக்கா அதான் விரும்புறான்னு அவங்களுக்கு தெரியும். சிக்கிசிமா எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ண ரெடியா இருக்கான். சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா போனான். ஆனா அதுக்கு முன்னாடி டைக்காவோட ஸ்கில்ஸ்ல இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அவனோட புல்லட்ஸ் எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி மறைஞ்சிட்டு இருந்துச்சு. உடோவோட ஸ்கில்லும் ஃபுல்லா மறைஞ்சிடுச்சு. டாக்டர்ஸ் படி சக்ராவோட கைகளும் கால்களும் ஸ்டோன் மாதிரி உடைக்கப்பட்டிருந்துச்சு. டைக்கா அவங்க எல்லார்கிட்டையும் என்னோட பேர் ஹிஸ்டரியில ஒரு பயங்கரமானதா எழுதப்படும். ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு உங்க பாடிய ஃபுல் வேர்ல்டுக்கு காட்டுவேன்.
ஆனா ஒருவேளை நான் உங்கள அவ்வளவு மோசமா கொல்லுவேன், உலகம் உங்க பாடிய அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாம போகலாம் இன்னு சொல்றான். அப்போ சுபாரு சைட்ல இருந்து டைக்காவ அட்டாக் பண்றான். இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சிக்கிசிமா சுபாருவ அப்படி பண்ண வேண்டான்னு சொல்றான். மேலும் சுபாரு கிட்ட நீ தொடுற எல்லாமே உடைஞ்சு சிதறிடும், அதனால அவனோட ஸ்மோக்குள்ள போகாதன்னு சொல்றான். ஆனா சுபாரு சிக்கிசிமா பேச்சை கேக்கல. டைக்கா சுபாருவ கொல்ல ரெடியா இருந்தான். சுபாரு வந்ததும் அவன் ஹாப்பி ஆகிடுறான். டைக்கா அவனோட பெரிய கையால சுபாருவ அட்டாக் பண்றான். இத பார்த்து சிக்கிசிமா பதறிடுறான். ஆனா சுபாரு டைக்காவோட மூஞ்சில ஒரு பயங்கரமான பஞ்ச் குடுக்கறான். டைக்கா பறந்து தூர போய் விழுறான். டைக்கா டிஃபென்ஸ்க்காக அவனோட பிளட் ஆர்மரை யூஸ் பண்ணிருந்தான். அவனோட பிளட் ஆர்மர் உடைஞ்சதும் அவன் உடனே புது ஆர்மரை ரீஜெனரேட் பண்ணிட்டான். கூடவே அவன் தன்னோட ஃபுல் ஆர்மரையும் பிளட்ல கவர் பண்ணிருந்தான். எங்கெல்லாம் கொஞ்சம் பிளட் நீங்குதோ அங்க நியூ பிளட் வந்துரும். இதனாலதான் சுபாரு டைக்காவை அடிக்க முடிஞ்சது. சுபாரு டைக்கா கிட்ட இப்போ நீ என் மனசுல ஃபில் பண்ண பயம் முழுசா முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் உனக்கு என் அசல் பவரை காட்டுறேன். பிளட் மோல்டு வெர்ஷன் 2 இம்மார்டல் இன்வர்னஸ்னு சொல்றான். இத கேட்டு டைக்கா கோவமாயிடுறான். சுபாரு மாதிரி ஒரு பூச்சிக்கு டைக்காவுக்கு எதிரா பேச எப்படி தைரியம் வந்துச்சுன்னு அவன் எல்லா கோல்ட் ரேங்க் பிளேயர்ஸையும் டோர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல கவர் பண்ணிடுறான். அதுல இருந்து அதே ஸ்மோக் வருது. இது காத்தையும் கசக்கக்கூடிய ஸ்மோக். டோர் ஆஃப் ட்ரையல்ஸ அப்பியர் பண்ணக்கூடிய ஸ்கில்ல அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாங்க. இந்த ஸ்மோக்க சுபாருவால மட்டுமே பிரேக் பண்ண முடியும். டைக்கா சுபாரு கிட்ட நான் ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸை டூமாக்குவேன்னு சொல்றான். சுபாரு சைக்காவ பாக்குறான். சைக்கா ஒரு தடவை சாகர நிலைமையிலிருந்து தப்பிச்சது அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்க எல்லாரும் இதுக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ரஞ்சி உள்ளே சிக்கி சிமாவுக்கும் உடோவுக்கும் எல்லா ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ண பெர்மிஷன் குடுக்கறான். இத வெளியே நின்னு கேட்டுட்டு இருந்த சுபாரு இத கேட்டதும் தன்னோட ஃபுல் பவர்ஸையும் ரிலீஸ் பண்றான். அதோட பிரசன்ஸ் அவங்க எல்லாரையும் ஷாக் ஆக்குது. சுபாரு டைக்கா கிட்ட நீ என் ஃப்ரெண்ட்ஸ தொட்ட, அதுவும் என் முன்னாடி. நீ என் ஹார்ட்ட தொட்ட, அது இப்ப ஃபுல்லா ஃபயர்ல இருக்குன்னு சொல்றான். வேங்குவிஷர் அவனுக்கு கொடுத்த ஃபுல் ஸ்கில்ஸோட பவர் 30 விழுக்காடு அதிகமாகும். சுபாருவோட ஹார்ட்ல ஹேட்ரட் இருக்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஆக்டிவேட் ஆகல. ஏன்னா அப்போ சுபாரு பவர்ஃபுல்லா இல்ல. ஆனா இப்போ அவன் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டான். டைக்காவும் சுபாருவும் ஒருத்தர் நோக்கி போறாங்க. டைக்கா அவனோட ஃபோக்கால் சுபாருவ அட்டாக் பண்றான். அத சுபாரு அவாய்ட் பண்ணி ஒரு பயங்கரமான கிக்கு குடுக்கறான். டைக்கா அத தன் கைகளால பிளாக் பண்றான். ஆனா அதிகமான பவர்ஸ்னால டைக்காவோட கை அங்கேயே உடைஞ்சிடுது. இதனால டைக்காவும் ஷாக் ஆகி வழியில முணங்குறான். சுபாரு தன்னோட டென்டக்கிள்ஸால டைக்காவோட கைய புடிச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் கிக்கால அவனோட தலைய தரையில அடிக்கிறான். அவனோட தரையில பட போறப்போ சுபாரு ஒரு பயங்கரமான பஞ்ச் குடுக்கறான். இதனால அவன் காத்துல எகிரிடுறான். சுபாருவோட அதிகமான பவர்ஸ்னால அவன் தன்னோட டென்டக்கிள்ஸ ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதனால அவன் தன்னோட எல்லா டென்டக்கிள்ஸாலையும் காத்துலயே சுபாருவ அடிக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு ஜெஞ்சால். இதுல மாட்டிட்டா வெளியே வர்றது இம்பாசிபிள். டைக்காவ அடிச்சு சுபாரு கீழே தள்ளிடுறான். சுபாரு டைக்காவ அடிக்க அவன்கிட்ட போறப்போ கரெக்டா கேட்டிலிருந்து ஒரு சவுண்ட் வருது. இது ரொம்பவே மோசமா போச்சு. அவங்க எல்லாரும் இந்த கேட்ல இருந்து யாரோ சவுண்ட் கேக்குறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது சுபாரு கிட்ட இது பிளட் மோல்டு. இது கோல்டு கூடவே இன்னொரு ஹியூமனும் இல்லனா கிரீச்சர்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. வேங்குவிஷ் இந்த எல்லா பீப்புள்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் டைக்காவுக்கு உன்னை ஜெயிக்க சான்ஸே இல்லன்னு சொல்லுது. அப்போ சிக்கிசிமா சுபாரு கிட்ட அவனுக்கு டைக்காவ் கிட்ட இன்னும் நிறைய கேட்க வேண்டியிருக்கு, அதனால நீ நில்லுன்னு சொல்றான். இத கேட்டதும் சுபாரு ஸ்டாப் ஆகி தன்னோட ஃபுல் பவரையும் கேன்சல் பண்றான். சுபாரு சிக்கிசிமா கிட்ட இந்த ஃபாக்க பத்தி கேக்குறான். அப்போ சிக்கிசிமா சைக்கா கிட்ட சுபாரு மாதிரி ரெட் ஃபாக்க உன்னால எடுக்க முடியுமா இன்னு கேக்குறான். அப்போ சைக்கா ஆம்னு சொல்றான். அவ பிளட் மோல்ட்ல இருந்து சுபாரு பண்ற மாதிரியே அதே ஃபாக்க உருவாக்குறான். இதனால எல்லா டார்க் ஃபாக்கும் போயிடுது. அதோட ஸ்மெல்ல நுகர்ந்துட்டு எல்லாரும் இது ஐரன் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சைக்கா எல்லா டார்க் ஃபாக்கும் போயிட்டத பார்த்து ஷாக் ஆகுறா. அப்போ சிக்கிசிமா அவளுக்கு சில ரியாக்ஷன் பத்தி சொல்றான். அது எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்சிருந்தா நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேனா? இந்த ரியாக்ஷனை சிக்கிசிமா டார்க் டோரோட ஓனர் கிட்ட கேக்குறான். இத கேட்டதும் அந்த டோரோட ஓனரோட கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க எல்லார்கிட்டையும் நீங்க எல்லாரும் என் ஸ்கில்ஸ்குள்ள இருக்கிற ரகசியத்தை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு சொல்றான். சிக்கிசிமா அவனோட இன்டென்ஷன் என்னன்னு கேக்குறான். அப்போ அந்த கிரீச்சர் நான் ஸ்கை கிளாக்க உடைக்க விரும்புறேன்னு சொல்றான். சிக்கிசிமா ஏன் அப்படி பண்ண விரும்புறான்னு கேட்டதும் அந்த கிரீச்சர் நான் இத உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க எல்லாரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க. டைக்கா கிட்ட உங்கள மாதிரி ஒருத்தன் இருந்திருந்தா நல்லா இருக்கும் இன்னு சொல்றான். அப்போ சிக்கிசிமா அந்த கிரீச்சர் கிட்ட வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேக்குறான். அப்போ அந்த கிரீச்சர் 3 பேரையும் சொல்றான். ரஞ்சி, உடோ, சிக்கிசிமா, நீங்க 3 பேரும் டைக்காவ்னால தோற்கடிக்கப்பட்டீங்க. அதுக்கு சிக்கிசிமா நீ எங்களை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றன்னு சொல்றான். அப்போ சுபாரு நீ போட்ட கெஸ் வெறும் கெஸ் தான், ஏன்னா சுபாரு அப்படி நடக்கவே விடமாட்டான்.